ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் நேற்று நடந்த ஒரு டவுனுக்கான ரெக்கவரி தான் வந்துட்டு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 157 புள்ளிகள் வந்துட்டு ஏற்றத்தை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்துட்டு ஒரு அமோகமான பர்ஃபார்மன்ஸாக ஐடி பங்குகள் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஐடி ஃபுல்லாகவே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஐடியில் இருக்க எல்லா பங்குகளுமே வந்துட்டு இன்றைக்கி குறைஞ்சபட்சம் ஒரு 1% ஏற்றம் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. டிசிஎஸ் பொறுத்தளவுக்கும் 4%, ஹச்சிஎல் டெக்னாலஜியை பொறுத்தளவுக்கும் 4.40%, அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ் 2.50%, விப்ரோ வந்துட்டு 4% கிட்டத்தட்ட அப்படிங்கிற மாதிரி எல்லா பங்குகளும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தை பார்க்கும்போது நாளைக்கு ஐடி பங்குகளில் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அகெயின் அடுத்த ஒரு 2 நாட்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த வகையில் இப்போ யாராச்சும் ஐடி சம்மந்தமாக ஷார்ட் டேர்மில் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் பை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாளைக்கு அதை நீங்கள் செல் பண்ணுறதுக்கான நல்ல நேரமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட் ஒரு 2 டேஸ் கண்டினியூஸாக இருக்கும்போது உங்கள் ப்ராஃபிட்டில் ஒரு சின்ன மாற்றங்கள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல டைமில் நல்ல ஒரு ஃபோக்கஸ்டான டைமில் நீங்கள் செல் பண்ணும்போது டெஃபினட்டாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டோடு நீங்கள் வெளியே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் அனலைஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? அடுத்து எஸ் பேங்க் பற்றின ஒரு முக்கியமான தகவல் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ ரீசெண்டாக வந்துட்டு அவங்களோட ரிசல்ட்டுக்கு அப்புறமா நல்ல ஒரு இறக்கம் அப்படிங்கிறத பங்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம எதிர்பார்த்தது வந்துட்டு ஒரு 20 கிட்ட வந்தால் இதை நம்ம ஒரு கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்தது. ஆனால் ரீசெண்டாக வந்துட்டு HDFC பேங்க் வந்துட்டு எஸ் பேங்க்கில் கிட்டத்தட்ட ஒரு 9.5% ஸ்டேக்கை வந்துட்டு அக்வைர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. இது இவங்க எஸ் பேங்க்கில் மட்டும் பண்ணுறது கிடையாது. ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், சூரியோதயா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், பந்தன் பேங்க் இந்த வங்கி பங்குகள்லையும் வந்துட்டு இவங்க தலா 9.5% பங்குகளை வந்துட்டு இவங்க சொந்தமாக போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸ் வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி ஸ்டாக் வந்துட்டு நல்ல ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. இன்றைக்கி மட்டுமே 11% வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கீழே வருவாங்க. இந்த இடத்துல இருந்தும் பயப்படாதீங்க. ஏன்னா இவங்களோட ரிசல்ட் வந்துட்டு அவ்வளோ ஒன்று பெஸ்ட்டான ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஏன்னா நான் வந்துட்டு ஒரு பங்கு எப்படி பார்ப்பேன் அப்படின்னா அவங்களோட நான் பர்ஃபார்மிங் அசட்டோட மெயின்டெனன்ஸ் அண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்துட்டு ஒரு பேங்கிங் ஸ்டாக்குக்கு பார்ப்பேன். அந்த வகையில் கண்டிப்பாக பேங்க்கில் ஒரு எந்த விதமான முன்னேற்றமும் அடையலை. ஒரு ஃப்ளாட்டான நிலைமையில தான் இருக்காங்க இப்போவும். அதனால் கண்டிப்பாக வந்துட்டு திரும்பவும் நம்ம எதிர்பார்க்குற அந்த ரேஞ்சுக்கு வந்தாங்க அப்படின்னு நம்ம பை பண்ணலாம். இல்லை வரல இதுலேருந்தும் மேலே போகிறாங்க அப்படின்னா பெட்டர் டு லீவ் அப்படிங்கிற மாதிரி விடுறதான் என்னோட பாலிசி. ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது HDFC பேங்க் வாங்குறனால வந்துட்டு இதில் இன்வெஸ்டர் மட்டும் தான் கூடுவாங்க. ஆனால் அந்த பேங்க்கை நம்பி யாருமே வந்துட்டு ஒரு கஸ்டமர்ஸாக போக மாட்டாங்க. அது ஒரு பெரிய ட்ராபேக். ஏன்னா கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஒரு டெபாசிட் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் பேங்க்கோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ அது வரைக்குமே வந்துட்டு இந்த பேங்க்கை நம்பி நமக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறமா இவங்களோட பிளான் எப்படி இருக்குது, ஸோ ஃபியூச்சரில் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு மேபி நம்ம என்ட்ராகிறத பற்றி யோசிக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம மூணாவதாக பார்க்க போகிற கம்பெனி வந்துட்டு ட்ரிவானி டர்பைன். இந்த கம்பெனி வந்துட்டு இன்றைக்கி மட்டுமே ஒரு 20% இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட Q3 ரிசல்ட். ஸோ ரிசல்ட் வைஸ் வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது ஒரு 16% இம்ப்ரூவ்மெண்ட்டை ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்துட்டு இந்த ஸ்டாக்கில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். இந்த ஸ்டாக்கை நம்ம கிளியராக அனலைஸ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் இவங்க வந்துட்டு ஸ்டாக்கோட பிபை இண்டஸ்ட்ரியோட ரொம்ப ஹையராக இருக்காங்க. மற்றபடி வேல்யூஷன் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் அதே போல் கிட்டத்தட்ட ஸ்டாக் 15 டைம்ஸ் ஹையராக தான் இருக்காங்க. ஸோ நம்மளோட ஒரு கிரிட்டீரியாக்குள்ளே வரல. இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம பேசவே கூடாது. ஆனால் இவங்களோட ரிசல்ட் வைஸ் பார்க்கும்போது கம்பெனி ரொம்ப ஒரு நல்ல ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் ஆகணும். ரீசெண்டாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஆனால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பொறுத்தளவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட்டாக ஒரு 3 குவார்ட்டர்ஸாக ரொம்ப கன்சாலிடேட் ஆகிட்டு தான் இருக்காங்க. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இல்லை உங்களுக்கு 2021 இப்போ வரைக்குமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் வந்து நெட் ப்ராஃபிட் சைடில் கொடுத்துட்ருக்காங்க. இருந்தாலும் இன்னும் இவங்க பழைய நிலைமைக்கு போகலை. அது மட்டும் நமக்கு கிளியராக தெரியுது. ஸோ நீங்கள் இந்த கம்பெனியை வாங்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ட்ரிவானி இன்ஜினியரிங்கே வந்துட்டு பை பண்ணலாம். இந்த ட்ரிவானி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸோட ஒரு டிவிஷன் தான் அந்த ட்ரிவானி டர்பைன் அப்படிங்கிறது. இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வேல்யூஷன் தான். கிட்டத்தட்ட ROC 17%, ROE வந்துட்டு 23%. கடன் பார்க்கும்போது அந்த கம்பெனியில் கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த கம்பெனி ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 123. ஸோ ப்ரைஸ் டு புக் வேல்யூ கிட்டத்தட்ட ஒரு 3 டைம்ஸ் தான் ஹையராக இருக்காங்க. அதே போல் இன்டென்சிக் வேல்யூ மட்டும் கிட்டத்தட்ட 200 இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்க ஒரு வேலை அப்படின்னா அந்த ஸ்டாக்குக்கு பதிலாக நீங்கள் இந்த ஸ்டாக்கை கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக வந்துட்டு ட்ரிவானி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பார்த்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்ததாக L&T பற்றி ஒரு முக்கியமான தகவல் அப்படிங்கிறது நம்ம கிடச்சிருக்கு. அவங்களுக்கு இப்போது ஒரு
பிரிட்ஜ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு பிரம்மபுத்திராவில். ஸோ பிரம்மபுத்திராவில் கிட்டத்தட்ட 12.21 கிலோமீட்டருக்கு வந்துட்டு பிரிட்ஜ் அமைக்கும் ஒரு கான்ட்ராக்ட் வந்துட்டு இப்போ இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த எல்என்டி பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது நம்ம எஸ்ஐபிக்காக கூட சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கான முக்கியமான காரணம் வந்துட்டு இவங்களுக்கு கண்டிப்பாக அப்கமிங்கில் நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமான ஒரு பங்களிப்பு வந்துட்டு எல்என்டி தரப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது நம்ம இந்தியன் எக்கானமிக்கு கிடைக்கும். அதனால் இந்த ஸ்டாக்கை எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைமில் ஒரு சின்ன டிப் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு சான்ஸை நீங்கள் டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10% கிட்ட வந்துட்டு இறக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஒரு 2% ஏற்றம் அப்படி நடந்திருந்தாலும் ஸோ இன்னும் சாலிடாக வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 8% பக்கம் ஏற்றம் அப்படிங்கிறது நமக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இன்னும் இந்த ஸ்டாக் யாராச்சும் பை பண்ணுறதுக்கு சரியான டைம் என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதே ஒரு சரியான டைம் தான். ஸோ கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த ஜியோ ஃபினான்ஷியல் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். ஏன்னா நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 13% இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்தாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் வந்துட்டு இவங்க பேடிஎம்மை டேக் ஓவர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆக்சுவலாக அந்த நியூஸை நானே நம்பிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே கொஞ்சம் பெருமிச்சு விட்டாங்க. அதாவது பேடிஎம் வந்துட்டு யாரெல்லாம் பை பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் பெருமிச்சு வந்துச்சு. ஓகே, நமக்கு ஒரு வெடிவுகளை வந்துருச்சுப்பா, நல்ல வேலை ஜியோ ஃபினான்ஷியல் வாங்குறேன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு பேடிஎம் அதாவது ஒன் கம்யூனிகேஷனும் நாங்கள் இதை விற்கிற மாதிரி ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஜியோ ஃபினான்ஷியல் வாங்க முடியாது. ஆனால் செபி ரூல்ஸ் வந்து அதுக்கு ஒத்துக்காது. அதே மட்டும் இல்லாமல் ஆர்பிஐ வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இவங்களாம் அலோவ் பண்ணாலும் ஒன் கம்யூனிகேஷன் வந்துட்டு இதுக்காக எந்த ஒரு பிளானும் இல்லை அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அதனால் வந்துட்டு நேற்று இறங்கினது கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டுமே ஒரு 6% இறக்கம் அப்படிங்கிறத ஜியோ ஃபினான்ஷியல் கொடுத்தாங்க. இதனால தான் நான் முழுக்க சொல்கிறேன், நியூஸ் பேசிஸில் வந்து தயவு செஞ்சு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த நியூஸ் உண்மையாக பொய்யா அப்படின்னு நமக்கு தெரியறதுக்கே வந்து 2 days பக்கம் ஆயிரும். அதுக்குள்ளே வந்துட்டு இதில் பணம் போட்டவங்க எல்லாம் வந்துட்டு அவங்களோட பணத்தை எடுத்து வெளியே ஓடி போயிடுவாங்க, நம்ம தான் மாட்டிக்கணும். ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி ஒரு வலையில் நீங்கள் சிக்காமல் இருக்கணும். ஸோ நம்ம சொன்ன லெவல் வந்துட்டு 215 அப்போ இருந்து ஒரு நல்ல லெவலில் இப்போ இந்த இருக்காங்க ஜியோ ஃபினான்ஷியல். நம்ம வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். இன்னும் இந்த ஸ்டாக் மேலே இறங்கினா கீழே இறங்கினா நம்ம வந்துட்டு நம்மளோட ப்ராஃபிட்டை வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டியது தான். ஓகேங்களா? இந்த பேடிஎம் ஷேர் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணியிருக்காங்க. இல்லைனா இந்த மாதிரி பேங்கிங் லைசன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டாக நியூஸ் பார்த்தோம்ல, நம்ம எஸ் பேங்க், அதை கூட எடுத்துக்கலாம். அவங்க வந்துட்டு அவங்களோட ப்ரொமோட்டரே அந்த ஸ்டாக்கில் வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டு போயிட்டாங்க. அப்போ கூட வந்துட்டு அந்த பேங்க்குக்கு அவங்க லைசன்ஸ் கேன்சல் பண்ணாமல் வந்துட்டு எஸ்பிஐ எல்லாம் வந்து உதவிக்கு வந்து அந்த பேங்க்கை கட்டி காப்பாற்றினாங்க. ஆனால் அப்போ கூட அவங்களோட பேங்கிங் லைசன்ஸை வந்துட்டு கேன்சல் பண்ணலை. ஆனால் இப்போது இவங்களோட பேங்கிங் லைசன்ஸை கேன்சல் பண்ணிக்காங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கிளியராக புரியுது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது வெளியே சொன்னால் எங்கள் பேங்கிங் சிஸ்டம்க்கு வந்துட்டு பெரிய பாதிப்பு வந்துருமோ அப்படிங்கிற பயத்தில் அதை மறைச்சிட்டு இப்போதைக்கு இவங்களோட பேங்கிங் லைசன்ஸ் மட்டும் துரத்தி விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு சேஃபா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு சேஃப் கிடையாது. வெயிட் பண்ணலாம். இது ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு, இதுக்கு ரிசல்ட்டு தான் என்ன அப்படிங்கிறது தெரிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா ரொம்ப நமக்கு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நம்ம கீழே விழுந்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் இவங்க கீழே விழுந்தாங்கன்னா நம்ம மேலே இருந்து ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ இந்த மாதிரி ஃபாலிங் நைஃபாக இருக்கிற ஸ்டாக் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் காட்டக்கூடாது. ஏன்னா அது நமக்கு ஆசையை தூண்டும். இந்த மாதிரி மேலே போகிறாங்க பார்த்தியா, இப்படி தான் ஆசையை தூண்டும். ஸோ இந்த ஆசையில் நம்ம மாட்டணும் அப்படின்னா அவ்வளோதான், நமக்கு சங்கு தான். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. பொறுமையாக இருங்க. அடுத்ததாக வந்துட்டு எம்எஸ்எம்இ செக்டாருக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொல்லலாம். கோவிட்க்கு அப்புறமா வந்துட்டு இந்த எம்எஸ்எம்இ செக்டார் தான் ஓரளவுக்கு டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்காங்க நம்ம இந்தியன் மார்க்கெட்டில். அதனால் அதை பூஸ்டப் பண்ணுறதுக்காக வந்துட்டு 2.41 லட்சம் கோடியை இதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் அந்த எம்எஸ்எம்இ செக்டார் பேஸ்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க சில பங்குகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ கர்நாடகா பேங்க் வந்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக ஒரு எம்எஸ்எம்இ கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிக்காங்க நியூஸ் பார்த்தோம்ல. ஸோ இந்த மாதிரி டக்குன்னு ஒரு நியூஸ் பார்க்கும்போது நம்ம முன்னாடி பார்த்த நியூஸஸ் எல்லாம் ஞாபகம் வரணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டு கண்டிப்பாக கர்நாடகா பேங்க் மாதிரி கம்பெனிகளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நம்ம திரும்பவும் வந்துட்டு ஒரு ரீகால் பண்ண வேண்டியது இருக்குது கர்நாடகா பேங்க்கில். கூடிய சீக்கிரம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வரும். அடுத்ததாக நம்ம பிஎஸ்சி செக்டார்லேருந்து ஒரு நல்ல ஒரு ஐபிஓ வந்துட்டு நெக்ஸ்ட் லான்ச் ஆக போகுது. ஸோ அதுக்கு இன்னும் டைம் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஃபினான்ஷியல் 2025 லாஸ்ட்டில் தான் வந்துட்டு இந்த ஐபிஓ நமக்கு கிடைக்கும். என்டிபிசியோட க்ரீன் எனர்ஜிக்கான ஐபிஓ அப்படின்னு சொல்கிறாங்க. டெஃபினட்டாக ஒர்த்தான ஐபிஓ. ரீசெண்ட் டைமில் வந்துட்டு அதிகமாக, அதாவது இந்தியன் எக்கானமிக்கு இந்தியாவுக்கே வந்துட்டு அதிகமான எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு என்டிபிசிட்டு தான் நமக்கு கிடச்சிட்ருக்கு. அந்த வகையில் இவங்க ஒரு க்ரீன் எனர்ஜி, அதாவது ரினியூவபிள் எனர்ஜிக்குள்ளே ஒரு ஐபிஓ வந்து கொண்டு வர போகிறாங்க. டெஃபினட்டாக ஒர்த்தான ஒரு ஐபிஓ தான். ஸோ கண்டிப்பாக அதை நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எந்த அளவுக்கு
நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரில. ஸோ கண்டிப்பாக ஒர்த்தான ஐபிஓ தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மேபி எனக்கு கிடைக்கலனா கூட மற்றவங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நான் பண்ண எந்த ஐபிஓவும் கிடைச்சதே கிடையாது. அந்த விஷயத்தில் நான் ரொம்ப ரொம்ப பேட் லக் பர்சனாக தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த ஐபிஓவாவது கிடைக்குமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா எந்த ஐபிஓ நம்ம வர்ற மாதிரி கிடையாது. அவங்க கொடுக்கலினாலும் நம்ம ஒன்ஸ் ட்ரை பண்ணிடுறது. இது கிடைக்குதா கிடைக்கல அப்படிங்கிறது செகண்டரி தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த ஐபிஓ வந்து ரொம்ப ஒர்த்தான ஐபிஓவாக இருக்கும். ஸோ லிஸ்டிங் கெயினுக்காகவும் வந்து நிறைய பேர் ஐபிஓவில் லிஸ்ட் பண்ணுவாங்க. லாங் டேர்முக்காகவும் நிறைய பேர் இந்த ஐபிஓ வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அந்த நேரத்தில் அந்த பங்கோட நிலைமை எப்படி இருக்குது, அந்த நேரத்தில் வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் எந்த மாதிரி நிலைமைகள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த லாங் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணலாமா, லிஸ்டிங் கெயினுக்காக வாங்கலாமா அப்படிங்கிறத பற்றி இன்னும் இன்டெப்த்தான வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து நியூஸை வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நான் உங்கள்ட்ட என்னென்ன விஷயம்லாம் பேசணும்னு நினச்சோன்னா எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் ஏதாச்சும் ஒரு விதத்தில் உதவும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.